பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கேள்விப்பட்டது நம்பினது கைக்கு வரும். ஆதார வசனம் யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு பதில் கொடுத்து உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடந்த மாதம் கொடுத்த வாக்கை இந்த மாத வாக்கோடு இணைத்து பாருங்கள். ஒன்றை ஒன்று உறுதிப்படுத்துகிறது. கடந்த மாதம் 1 ராஜாக்கள் 8:15. தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இதை சாலமோன் சாட்சியாக சொல்கிறார். என் தகப்பனுக்கு வாக்கு கொடுத்தீர், இப்படி உன் மகன் செய்து முடிப்பான் என்று. இன்று என் காலத்தில் அந்த வாக்கை நிறைவேற்றினேன் என்கிறார். ஒரு தனிப்பட்ட ஆண்டவரின் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு அவன் பிள்ளைகள் காலத்தில் தான் நிறைவேறும் என்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் நீ செய்ய வேண்டாம், அது உன் பிள்ளைகள் செய்வார்கள் என்பதாகும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வாக்குகள் இன்றளவும் நாளையும் கர்த்தரின் 2ஆம் வருகை நிறைவேறி கொண்டேதான் இருக்கிறது. அவனுக்கு அப்படிப்பட்ட வாக்குகள், காலங்காலமாக நின்று பேசுகிற வாக்குகள். மொத்தத்தில் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தமது உண்மையிலிருந்து விலகுவதே இல்லை. இதை நிரூபிக்கவே நிறைவேற்றி வருகிறார். நாம் பாராட்டுவோம், மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திர கூட்டம் வைப்போம் என்பதற்காக அல்ல. தன் பேரிலேயே ஆணையிட்டு கொண்டார். அவர் அதை மாற்றுவது இல்லை. இந்த சகீதத்தில் இது குறிப்பிட்டுள்ளார். ஆனால் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். தாவீது என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 89, 33, 34, 35. இதையெல்லாம் வாழ்வில் உணர்ந்து அனுபவித்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடித்து போவதில்லை. சங்கீதம் 102:27. இங்கே யோபு சொல்கிறான், உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவைகள் இப்போது என் கண் காண்கிறது. யோபு எதை கண்டான்? இன்னும் அவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதற்கு முன்பாகவே இப்படி சொல்கிறான். நம்மை பொறுத்தவரை இந்த ஆசீர்வாதங்கள் அவன் பார்த்துவிட்டு சொல்லியிருந்தால் நாம் கரெக்ட் என்று என்டோர்ஸ் பண்ணியிருப்போம். 38 யோபுடைய புஸ்தகத்தில் 38 அதிகாரத்திலிருந்து 42 வரை கர்த்தர் யோபு வழி கேள்விகள் மேல் கேள்வி கேட்கிறார். படித்து பாருங்கள். படைப்பிலிருந்து படைப்பின் அருமை எடுத்து கூறுகிறார். இவற்றையெல்லாம் செய்தது யார்? சொல் என்கிறார். யோபுவின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் புரிந்து வைத்திருந்ததை எல்லாம் தோண்டி தோண்டி காண்பிக்கிறார். அதாவது அண்ட சராசரங்கள் யோபு பார்த்து கொண்டிருக்கிறானே, அவற்றை எல்லாம் சுட்டி கேட்கிறார். யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நடத்தி தடைபடாது என்பது முடிவுக்கு வந்துவிட்டு அதை அறிக்கை செய்கிறான். நான் எனக்கு தெரியாது, என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதை அழைப்பினேன் என்று சொல்லி, ஆமாண்டவரே, என் கண்முன் இருப்பதெல்லாம் நான் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டது என்று பேசுகிறான். யோபு 42:2, 3, 5. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. நமது விசுவாசம் பலப்பட வேண்டுமானால் சும்மா அதுவாகவே வளராது, பலப்படாது, உறுதியாகாது. நாம் தேவனை அறிகிற அறிவில் தேர வேண்டும். வேதத்தை முறையாக தியானத்தோடு வாசிக்க வேண்டும், பின் யோசிக்க வேண்டும், பின் வாக்கியங்களை இணைத்து பார்க்க வேண்டும். இதைத்தான் சங்கீதம் 119:1-2, சங்கீதம் 1:2-3 உறுதிப்படுத்துகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே எடுத்து வந்து, கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து வந்து, நட்சத்திரங்களை பார், என்ன கூடுமானால் என்ன, அப்படியாக உன் சந்ததி இருக்கும் என்றார். இது நாம் வேதத்திலிருந்து கேள்விப்படுகிறோம். அப்படியே நடந்ததே. இன்றளவும் ரட்சிக்கப்பட்ட யாவரும், கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவா? விசுவாசத்தினால் நீதிமான்களான யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். நாம் ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு கல்லூரி, ஒரு நபர், ஒரு சர்ச், ஒரு கம்பெனி, ஒரு ப்ராடக்டை கேள்விப்படுகிறோம். நாம் அதை நம் வாழ்வில் சந்திக்கும் வரை, அனுபவமாக மாறும் வரை அது கேள்விப்பட்ட சமாச்சாரமாகவே இருக்கும். நாம் அதை நேரடியாக சந்திக்கும் போது சொல்கிறோம், ஆம், கேள்விப்பட்டது சரியே, அப்படியே கேள்விப்பட்டபடியே இருந்தது, நடந்தது, பார்த்தேன், கண்டேன் என்று சொல்கிறோம் அல்லவா? இவைகள் நமக்கு அப்படியே நடக்காமல் இருப்பதற்கு நிறைய சான்ஸ்கள் உண்டு. அதே போலத்தான் தேவனை பற்றிய அறிவு, சுவாபம், தயை, அன்பு, வல்லமை, அற்புதம், அதிசயங்களை செய்ததை கேள்விப்படுகிறோம். எப்பொழுது இது சரியே என்று சொல்கிறோம்? நம் வாழ்வில் அதை ருசிக்கும் போது.
அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறது. சங்கீதம் 34:8. அவர் நல்லவர், துன்மார்க்கனுக்கு நல்லவர் அல்ல. தன் பிள்ளைகளுக்கு எதிரியாகவே இருப்பவர்களுக்கு பாடம் புகட்டுவார். கொடுப்பவர் தான் யாருக்கு? கேட்பவர்களுக்கு. உத்தமர் தான் யாருக்கு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் உத்தமர். இப்படி ஒன்றாக அவருடைய இயல்பை, சுபாவத்தை சொல்லி சொல்லி யாருக்கு என்று கேள்வியில் கேட்டு பதில் வரும்போது அதில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம நீதிமான்கள். அவரும் அவருடைய வாக்குகள் நமக்கு உரியது. அவரது அன்பு, தயை, மன்னிப்பு யாவருக்கும் உரியது. தம்மிடம் வருவோருக்கும். பயப்பட வேண்டாம். நான் தகுதியற்றவனாக இருப்பேனோ, கேள்வியில் கேட்டதுக்கு பஸ் எஸ் என்று வராவிட்டால் என்ன செய்வது? பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். அவரிடம் வருவோர் அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. ஒவ்வொரு கேள்விகளுக்கு நான் எஸ் ஆக இருப்பேனோ என்ற சந்தேகத்தை விட்டுவிட்டு உங்களில் வாசம் செய்யும் ஆவியான உணர்த்துதலுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவரா என்ற கேள்வியை மட்டும் கேளுங்கள். உங்கள் மனசாட்சி எஸ் என்றால் கேள்விப்பட்ட அத்தனையும் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட அவருடைய சுபாவம் அத்தனையும், கர்த்தருடைய சுபாவம், கேள்விப்பட்ட சகல காரியங்கள் வாழ்வில் செய்ய அவர் உறுதியுள்ளவராய், கடமைப்பட்டவராய் இருக்கிறார். சகலத்தை பெற்று கண்டு கலிகூர்ந்து பின்வரும் சந்ததிக்கு சாட்சியை வைத்துவிட்டு போவீர்கள். கர்த்தரையே உங்கள் ஃபோக்கஸாக வையுங்கள். எல்லா கேள்விகளுக்கு இது எஸ் என்று சொல்லும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. விசுவாசத்தின் நீதிமான்களானோம். அவருடைய சகல ஆசீர்வாதம் எங்கள் சிரசில் தங்கி இருக்கிறது. அதன் காலத்தில் பெறுவோம், சாட்சியாக இருப்போம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.